திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களை பஞ்சபூதங்களை வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடக ராசிக்கு குரு பேச்சு பலன்கள் 2024 2025 எப்படி இருக்கும். சூப்பரா இருக்கும். கடகராசிக்கு 8ல் சனி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் உங்களோட ராசிக்கு குரு பகவான் 11 இருக்கிறான். அப்போ ஒரு விதத்தில் சனி உங்களுக்கு ட்ரபுள் பண்ணுறவராக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஆனால் குரு பகவான் எப்படி இருந்தாலும் காப்பாற்றி விட்டுருவார்ல. முதல்ல குரு பகவான் உங்களோட ராசிக்கு யார்? 6ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும். வேலை கொடுக்குறவர் அவர் தான், வெற்றி கொடுக்குறவர் அவர் தான், நோயை குணப்படுத்துகிறவர் அவர் தான், 4 காசு சம்பாரித்து மிச்சம் பண்ணுறவர் அவர் தான், ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான், அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் அவர் தான், புகழை கொடுக்குறவர் எல்லாமே அவர் தான். ஆனால் சனி அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் தான். பெரிய அளவுக்கு 7ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண மாட்டார். ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இந்த குருவுக்கும் சனிக்கும் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா அப்படின்னா எப்படி குரு வந்து அனுசரித்து போயிடுவார். ஏன்னா குருவுக்கு 2ஆம் இடத்து அதிபதி. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனினால் சில பாதிப்புகள் இருந்தாலும் வரக்கூடிய குரு பேச்சு 1/5/2024 மிகப்பெரிய ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை. எதில்? பொருளாதாரத்தில், லாபத்தில். நீங்கள் என்ன மாதிரி ஆசைகளை இந்த வருடம் நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடத்துல, ஒரு லாபத்தில் அற்புதமான இடத்துல குரு பகவான் வர்றார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அப்படிங்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக விளங்க போகிறார். முதல்ல இந்த கடக ராசி அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரனுக்கு குரு பகவான் நல்லவரா? ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏதாச்சும் சனினால் ஒரு பாதிப்புகள் வந்து ஒரு கஷ்டம்னு வர்றப்போ கூட டக்குன்னு வந்து தில்ல நிற்பார் நம்ம குரு பகவான். சனினால் ஒரு கெடுதல் வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை காப்பாற்றுறதுக்கு குலதெய்வம் மாதிரி, குலதெய்வம் எப்படியோ அது மாதிரி குரு பகவான் வந்து குலதெய்வமாக வந்து அந்த இடத்துல டக்குன்னு உங்களோட கஷ்டத்தில் போய் விழுகிறப்ப டக்குன்னு பிடிச்சிக்குவார். அதுதான் இந்த குரு பேச்சு கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷலே. அப்போ கடகராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? புனர்பூசம் 4, பூசம் 1 2 3 4, ஆயிலே 1 2 3 4 பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் அடங்கியது கடகராசி. அப்போ இந்த கடகராசிக்கு குரு பகவான் 11ல் போனாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குது. முதல்ல 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. இப்படி பார்வை பலத்துக்கு ஒரு பலம் இருக்குது. அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். 1/5/2024 12/6/2024 வரைக்கும் சூரியனோட நட்சத்திரத்தில் போகிறார். யார்? குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் போகிறார் அப்படின்னா யார்? கடகராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் போகும் பொழுது பணத்துக்கு பஞ்சம் வருமா? இதனால் இருந்த இழுபறை வருமா? கண்டிப்பாக வராது. இது நாள் வரைக்கும் பணம் உங்களுக்கு பல வழியில் வந்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தில் விரயம் ஆகிக்கொண்டே இருக்கும். தொழிலில் நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க, ஆனால் சம்பார்த்தனைக்கு தகுந்தாற் போல் விரயம் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. தனஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் ஒரு 36 நாள் போகக்கூடிய காலகட்டங்கள் தனச்சேர்க்கை, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் தீர்ந்து கணவன் மனைவி புரிதல்களோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உறவு, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு, தந்தையின் மூலம் ஆதாயம், அரசியல், அரசாங்கம், அரசு தொடர்பான காரியங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு பொன்னான ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி. நீங்கள் சனியை வந்து நான் தான் சொல்கிறேன், சனியினால் ஒரு பாதிப்புகள் வரும்பொழுது குரு பகவான் தக்க நேரத்தில் வந்து உங்களை காப்பாற்றி இந்த ஒரு வருடத்தை லெவலாக கொண்டு போயிடுவார். அதுக்கடுத்தது சூரியனோட நட்சத்திரத்திலேயே பயணிக்க போகிறார். முதல்ல சூரியனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் உங்களுடைய ராசியோட அதிபதியோட நட்சத்திரத்திலேயே இந்த குரு பகவான் போறார். இந்த காலகட்டங்கள் நிச்சயம் நீங்கள் என்ன மாதிரி ஒரு தொழிலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஜெயிக்கலாம்.
வேலை சார்ந்த விஷயங்களில் என்ன நினச்சிங்களோ அதில் ஒரு திருப்பு முனைகள் உருவாகலாம். உயர்கல்வி, கல்வி, ஏற்றுமதி, இறக்குமதி, வெளியூர், வெளிவாசம், வெளிநாடு, வெளி தேசம், இதை மாதிரி ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாமே ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை கொடுப்பனை காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஆட்கள் சரியாக அமையலை. ஆட்கள்னால சங்கடம், ஆட்கள்னால தொந்தரவு, வேலையாட்கள்னால ஒரு பெரிய ஒரு லாபம் இல்லை. நிச்சயம் வேலையாட்கள் மூலம் நல்ல வருமானம், வேலையாட்கள் மூலம் ஒரு நல்ல லாபம், இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி கொடுத்த கடனுக்கு கண்டிப்பாக திருப்பி வரக்கூடிய நேரம், நம்ம வாங்கிய கடனை கட்டக்கூடிய நேரம். இந்த ஒரு வருஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கடகராசிக்காரங்க ஒரு வருஷம் பணம் எப்படியோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி? குரு பகவானால் வரும். குரு பகவான் என்ன? ஒரு ஆசிரியர், ஒரு அடுத்தது கடவுள், அடுத்தது ஒரு மதிப்பு, ஒரு புகழ், உங்களுடைய வாய் திறமை, பேச்சு, இது மாதிரி பணம் பல விதத்தில் எப்படியோ ஒன்று உங்களுடைய உழைப்பின் மூலம் மிகப்பெரிய வருமானம் வரும். இந்த ஒரு வருஷம் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி வச்சு, இந்த பணத்தை வச்சு எப்படியோ ஒன்று உங்கள் கடன் இருந்தால் கடனை கட்டிடுங்க, வீடு இருக்குது வீடு இல்லையா வீட்டை கட்டிடுங்க, இடம் இல்லையா ஒரு இடத்த வாங்கிடுங்க, ஒரு கார் வாங்கலான்னு ஆசையாக காரை வாங்கிடுங்க, எப்படியோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒசத்திடுங்க. திருமணம் பண்ணலாமா? இந்த நேரத்தை விட்டால் வேறு எந்த நேரம்? வெளிநாடு போகலாமா? வெளிநாடு போகிறதுக்கு இதை விட்டால் ஒரு நல்ல நேரம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. வெளியூர் வாசத்தை போகலாமா? தாராளமாக போய் எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வருடத்தை நம்மளுக்கு சாதகமாக முதல்ல ஆக்கிக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. 28/2024 மேலே கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் செவ்வாயோட நட்சத்திரத்தில் தான் இந்த குரு பயணிக்க போகிறார். செவ்வாயோட வீட்டையே பார்க்க போகிறார் குரு பகவான். 5ஆம் இடம் பார்வையார். குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு, கொடுப்பின, பூர்வீக புண்ணியத்தில் இருந்த தோஷம், இது எல்லாமே நிச்சயம் கிடைக்கும். காதல் கைகூடுமா? நிச்சயம் காதல் கைகூடும். உழைப்பில்லாமல் வருமானம் செய்யக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட், இந்த நிலம் தொழில் செய்யக்கூடியவங்க, நில ரீதியான வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது ரியல் எஸ்டேட்டுங்கிறாங்கல்ல, அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த இடம் உழைப்பில்லாத வருமானம் கிடைக்கும். கலைத்துறை தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறையில் லாபம் கிடைக்கும். இந்த தடவை சினிமா துறையில் இருக்கக்கூடிய அந்த கடக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு படம், ஒரு எந்த துறை இருக்கிறீங்களோ அந்த துறையில், அது நடனமாக இருக்கலாம், நாட்டிங்காக இருக்கலாம், ஃபைட்டாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், எது இருக்குதோ அதனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நேரம், ஒரு சிறப்பான நேரம். திருமணம் செய்யலாம்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பிடிச்சிருங்க. இந்த வருஷத்தை திருமணத்தை விட்டிங்கன்னா திருமணம் அமையிறதுக்கு ஒரு கொடுப்பனை கிடைக்காது. ஏன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குருபலன் வந்துருச்சா அப்படின்னா இந்த கடகராசி நண்பர்களுக்கு குருபலன் வந்துருச்சு. நீங்கள் 7.5 சனியில் எப்படி திருமணம் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. இருக்கிறதுலையே 9 கிரகங்களையே நியாயத்துக்கும் தர்மத்திற்கும் ஒரு கட்டுப்பட்ட மிகப்பெரிய ஒரு மகான் அப்படின்னாவே சனி பகவான் தான். மித்த கிரகங்கள் எல்லாம் வச்சு செய்யும். ஆனால் சனி பகவான் மட்டும் நீ என்ன ஒழுங்காக பண்ணினா ஒழுங்காக பண்ணுவார். நீ செய்யறதுக்கு தகுந்தாற்போல் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் சனி பகவான் தான். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் சனி பகவான். அப்போ இந்த நேரத்தில் திருமண வைபோகங்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இல்லாமல் வாழ்ந்தவங்களுக்கு இந்த நேரம் கணவன் மனைவியும் 2 பேரும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. அதுலேயே பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்திலேயே வந்துடுவார். ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட அதிக நாள் இந்த குரு பயணிக்க போகிறார். ஏன்னா இடையில் குரு பகவானுடைய வக்ரகதியெல்லாம் இருக்குது. அப்போ மீண்டும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும். அறிவுத்திறன் சிலர் பாராட்டப்படுவாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறமை ஜெயிக்கும். நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு லாபத்தை உருவாக்கக்கூடிய குரு பயிற்சி, ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய குரு பயிற்சி. இந்த காலகட்டத்தில் நிலம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, புதிய முயற்சி செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரிதல் இருந்து கடனை கட்டக்கூடிய நேரம். அப்போ 1 வருட காலகட்டங்களில் பணம் பல வழியில் பையை நிரப்பினாலும் அந்த பணத்தை தக்கபடி பாதுகாத்து ஒரு நில ரீதியான ஒரு முதலீடுகளை செய்தால்
இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது கடகராசிக்கு நிச்சயமாக இருக்கும். கடகத்தில் 8ல் சனி போகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. 8ல் சனி வந்தாலும் உங்களுக்கு சில இடர்பாடுகள் வந்து அது போனாலும் தக்க நேரத்தில் குரு பகவான் டக்குன்னு வந்து உங்கள் கையை பிடிச்சி காப்பாற்றி இந்த ஒரு வருடத்தில் கூட்டிகிட்டு போயிடுவார். அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இது போல் ஒரு நல்ல நேரம் வருமானா கற்று சிரமம்தான். நான் மீண்டும் சிம்மராசி பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.